வணக்கம். என்னுடைய பேர் ராமதயாளன். நான் பரம்பரை ஜோதிடர். அதாவது சுந்தரராமையர், குப்பையர், அகஸ்தியர், வெங்கட்ராமையர், கிருஷ்ணன். என்னோடய பேர் ராமதயாளன். என்னோடய பையன் லோகன், அவரும் ஜோதிடர். நாங்கள் பரம்பரையாக ஜோதிடத்துறையில் இருக்கிறோம். அப்போ ஜோதிடம்ங்கிறது என்னங்கிறது ஒரே ஒரு லைனில் சொல்லிடுறேன். ஜோதிடம் என்பது சுத்தி, மதி, ஞானம், யோகம், போகம். இந்த 5 உள்ளடக்கிய ரகசியம் ஜோதிடம். ரகசியம்னு ஏன் சொல்கிறோம்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தோடைய பலங்கள் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணுங்கிறதுனால அது ரகசியம்னு சொல்கிறோம். ஸ்ருதிங்கிறது சாஸ்திர அறிவு, மதிங்கிறது தன்னோட சொந்த அறிவு, ஞானம்ங்கிறது இறைவனோட அனுகிரகம், யோகம்ங்கிறது ஒரு ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஜோதிடருக்கு யோகம் இருக்கணும். அதே மாதிரி போகம், அனுபவம். பல நூல்கள் இருக்குது, பலாயிரம் நூல்கள் இருக்குது. எல்லா நூல்கள்லேயும் ஒரே மாதிரியாக பலன்கள் இருப்பதில்லை. ஒவ்வொரு நூல்லையும் ஒரு ஜாதகத்து பலன்கள் மாறி மாறி இருக்கும். அப்போ எந்த பலன் சரியாக வரும் அப்படின்னு சொல்வதற்கு அனுபவம் வேணும். ஸ்ருதிங்கிற சாஸ்திர அறிவு, மதிங்கிற தனது சொந்த அறிவு, ஞானம்ங்கிறது இறைவன் அனுகிரகம். ஒரு வாக்கு சொல்லணும்னாலும் தெய்வ பலம் வேணும். அப்போ அந்த தெய்வ பலம் உள்ளது ஞானம். ஸ்ருதி, மதி, ஞானம், யோகம். ஜோதிடர் சொல்கிற நல்ல காரியங்கள். ஒரு வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் வீடு வாங்க முடியணும். ஒரு கல்யாணம் சீக்கிரம் வந்ததுன்னு சொன்னால் கல்யாணம் சீக்கிரம் வரணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அந்த மாதிரி யோகம் ஜோசியருக்கு இருக்கணும். நல்ல பலன்கள் பலிதமாகிற யோகம். எல்லோரும் பலன்கள் சொல்கிறாங்க. அப்போ நல்ல பலன்கள் சொல்ல அது பலிதம் ஆக ஆக அந்த ஜோதிடருக்கு யோகம் உண்டுன்னு அர்த்தம். ஜோதிடருக்கு யோகங்கிறது கோடியாக சம்பாதிக்கிறது இல்லை. ஜோதிடர் சொல்கிற நல்ல வாக்குகள் பழிக்கிறதுக்கு ஜோதிடருக்கு யோகம் இருக்கணும். அப்போ போகம், அனுபவம். பல ஜாதகங்கள் பார்க்கும்போது ஒரே மாதிரி ஜாதகம் இருக்கும். ஒரே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எத்தனையோ பலன்கள் வித்தியாசம் இருக்குது. ஒரே தேதி ஒரே நேரம் பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் பெரிய லெவலில் இருப்பார், ஒருத்தர் சாதாரணமாக இருப்பார். அப்போ அதனுடைய பலன்கள் கணிக்கும்போது அனுபவம் இருக்கணும். அப்போ ஸ்ருதி, மதி, ஞானம், யோகம், போகம், இந்த 5 உள்ளடக்கியது ஜோதிடம். ஜோதிடத்துறையில் இப்போ நம்ம ஜாதகம் எழுதும் போது முதல் பாராவே இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜனன ஜனனீக ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியது ஜென்ம பத்திரிக்காக எழுதி தான் ஜாதகமே கணிப்போம். அப்போ ஜனன ஜனனீக ஜென்ம சௌக்கியம்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிறக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. எல்லோரும் கார் வாங்கலாம், எல்லோரும் பங்களா கட்டலாங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லா யோகமும் அனுபவிக்கிற மாதிரி தான் நிலைகள் இருக்குது. ஜனன ஜனனீக ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியங்கிறதுலாம் புண்ணியமும் கர்மாவும் வேலை செய்யுது. அதிகமான புண்ணியங்கள் இருக்கும்போது ஜாதகங்கள் அதிகமான யோகங்களை அனுபவிக்கிறது. கர்மக்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த யோகங்கள் பங்கமாகி கஷ்ட நிலைகள் தொடர்கிறது. இதனுடைய தாத்பரியம் மொத்தமாக பார்க்கையில் அந்த ஜாதகம் கணிக்கும் போது இந்த வாசகம் எழுதுகிற காரணம் இதுதான். அப்போ ஜாதகருக்கு உண்டான பாப புண்ணியங்கள் சார்ந்து தான் பலன்கள் மாறுபடும். ஒரு பொருளை ஒருத்தர் 500 ரூபாய்க்கு வாங்குறார், அவருடைய ஸ்தாபனத்தில் அது 800 ரூபாய்க்கு விற்கிறார். அதே பொருளை ஒருத்தர் 600 ரூபா விற்கிறதுக்கு கஷ்டப்படுறார். அப்படிங்கையில் இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா புண்ணியங்கள் வித்தியாசப்படுறது தான். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர் செய்த தர்ம காரியங்கள், இவருடைய பிறவி பலனில் இருக்கின்ற தர்ம காரியங்கள், நல்ல காரியங்கள், தானங்கள், இது சார்ந்து தான் யோகங்கள் நமக்கு மாறுபடுது. எல்லோரும் கேட்பாங்க, நானும் அவர் பிறந்தவன் தான் பிறந்திருக்கேன், அவர் இப்படி இருப்பார், எனக்கு இப்படி இருக்கேன். ஒரே வீட்டில் 5 குழந்தை பிறக்கிறாங்க, 2-3 பேர் நல்லா இருக்காங்க, 2-3 பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த ஜாதகத்தில் தனிப்பட்ட கர்மாக்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த குடும்ப யோகத்தை அனுபவிக்கிற விதியும் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அப்படிங்கையில் ஜாதக ரீதியாக பார்க்கையில் அவங்கவுங்க யோகங்கள் அனுபவிக்கிறதுக்கு பூர்வ புண்ணியங்கள் தான் முக்கிய காரணம். அடுத்து தெய்வபலம், முன்னோர் செய்த தெய்வபலம், இவங்க முற்பிறவி செய்த வழிபாடு, அதே மாதிரி இந்த பிறவியில் செய்கின்ற வழிபாடு, இதை சார்ந்து தான் விதிகள் மாறுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் நாங்கள் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கிற புண்ணியங்கள் கிடைக்க தான் சில வழிபாடு பரிகாரங்கள்னு சொல்கிறோம். அந்த வழிபாடு பரிகாரம் செய்கிறதுக்கும் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கணும், தெய்வ அனுகூலம் இருக்கணும். ஒருத்தரோட ஜாதக கட்டத்தை மட்டுமே வச்சு எல்லா பலன்களையும் கணிக்க முடியுமா? எல்லா பலன்களையும் கணிக்கலாம், 2 பலனை தவிர. இறுதி மரணம், கர்ம நோய். அந்த இறுதி மரணங்கிறது கணிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடர்களுக்கு இறுதி மரணம் சொல்லக்கூடாது, யாருக்கும் இத்தனை வயசு இத்தனை நாட்கள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்கள் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற பலன்கள் 199% எடுத்து சொல்ல முடியும், அதன்படி நடக்குது. இப்போ திருமணங்களோ அல்லது மிகப்பெரிய வளர்ச்சியோ வியாபாரமோ, இந்தந்த வியாபாரம் செய்யணும்னு அவங்களுக்கு சூட் ஆகுது, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ ஆயுளும் அகவலையும் நிர்ணயிப்பது சித்தன் ஒருவனே இருக்குது. அது இறைவனோட முடிவாக இருக்கிறனால தான் இந்த கர்ம நோயும் ஆயுளும் சரியான கனிமுறையில் நமக்கு பிடிபடுறது இல்லை. அப்போ மற்ற பலங்கள் எல்லாமே முக்கால்வாசி சரியாக சொல்ல முடியும்.